بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا لو أن لهم ما في الأرض جميعا ومثله معه ليفتدوا به من عذاب يوم القيامة ما تقبل منهم ولهم عذاب أليم. وقال النبي صلى الله عليه وسلم يا ابن آدم في حديث قدسي عن عز وجل يا ابن آدم كيف وجدت ملجأك فيقول شر ملجأ فيقول هل تفتدي بقراب الأرض ذهبا قال فيقول نعم يا رب فيقول كذبت قد سألتك أقل من ذلك فلم تفعل فيؤمر به إلى النار أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கையான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியார்களே, இந்த உரையை இல்லங்களிலிருந்து செவியேற்றுக் கொண்டிருக்கும் தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை சொல்லி என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருளால் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கின்றான். இதேபோல் நாளை மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுவனபதியில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மின் மீது செய்த கிருபைகளில் மிக பெரிய ஒரு அருள் எதுவென்று சொன்னால் அது நம்மை இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ வைத்ததுதான். ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்வது என்பது அது அவனுடைய சுய முயற்சியினால் கிடையாது. நாம விருப்பப்பட்டு நாம முஸ்லிமாக வாழுகின்றோமா? இல்லை. அல்லாஹ் நம்மின் மீது செய்த ஒரு கிருபையின் காரணமாக நமக்கு இந்த ஈமான் கிடைத்திருக்கிறது. அவனுடைய அருள் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல ஈமானோடு இருப்போமா அப்படின்றது சந்தேகம்தான். இந்த ஈமானினுடைய மதிப்பு எப்படிப்பட்டது? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இந்த உலகத்தில் இல்லை என்ற அந்த ஓர் இறை கொள்கையை ஏற்று இருக்கக்கூடிய இந்த ஈமானினுடைய இந்த மதிப்பை நாம் விளங்குவதற்கு ஒரு வசனம் நமக்கு போதுமானது. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல சொல்லுவான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி. காஃபிர்கள், இன்னல்லதீன கஃபருனா காஃபிர்கள், லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு, இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தனையும், பூமியில என்னவெல்லாம் இருக்குதோ விலை மதிப்பான அத்தனை பொருட்களும், ஓ மிஸ்லஹு மஅஹு, அதே மாதிரி அதோட சேர்ந்து இன்னொரு பகுதி, அதே மாதிரி இந்த பூமி நிறையவும் அதே மாதிரி இன்னொரு பூமி, ஓ மிஸ்லஹு மஅஹு, அதோட அது போன்ற இன்னொரு பூமி. அப்போ இந்த பூமி அளவும் இன்னொரு பூமி, அப்ப ரெண்டு பூமியினுடைய அளவிற்கு ஒரு நிராகரிப்பாளனுக்கு, ஒரு காஃபிருக்கு இருக்கின்றது. இந்த ரெண்டு பூமி அவனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி இருக்குது. அவ்வளவு செல்வமும் அவனுக்கு சொந்தமானதுதான். யாருக்கு? ஒரு காஃபிருக்கு. அல்லாஹ் ஒரு காஃபிரை பத்தி பேசுறான். அதோடு சேர்ந்து எல்லாம் அவனுக்கு இருக்குது. அத அவன் என்ன செய்யறான்? அதை ஈடாக அவன் கொடுக்கின்றான். மின் அதாபி யௌமில் கியாமத்தி, கியாமத் நாளினுடைய வேதனைக்கு அதை பகரமாக கொடுத்து அந்த வேதனையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக கொடுக்கின்றான்.
இந்த பூமியையும் இதே போன்ற இன்னொரு பூமியையும் சேர்ந்து அந்த பூமியினுடைய எல்லா செல்வத்தையும் சேர்த்து அல்லாஹ்விடத்துல கொடுத்து என்னைய வந்து இந்த கியாமத் நாளுடைய வேதனையிலிருந்து என்னைய பாதுகாத்து விடு என்று அவன் கொடுத்தால் மா துக்குபில மின்ஹும், அந்த காபிர்களிடத்திலிருந்து அந்த பிரதி உபகாரம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் வந்து என்ன சொல்லிடுவான், எனக்கு இது தேவையில்லை, உன்னிடத்திலிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவான். உலகம் அதாபுன் அலீம். அல்லாஹ் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு. ஏன், அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் போது ஈமானோடு வாழவில்லை. கியாமத் நாள்ல ஒரு காஃபிரினுடைய ஒரு நிலை இதுதான் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். நீ மோமினாக ஈமானோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து விட்டால், அந்த ஈமானோடு நீ மௌத்தாகி விட்டால் உன்னுடைய மதிப்பு அவ்வளவு உயர்ந்தது. அந்த ஈமான் இல்லாதவனின் நிலை என்ன இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. பூமி அளவுக்கு நீ என்னத்தை கொண்டு வந்தாலும் சொல்லி அது எனக்கு தேவையில்லை நல்லா சொல்லிடுவான். இந்த வசனத்தினுடைய விளக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸே குதுசியை, அல்லாஹ்வோடு ஒரு காஃபிர் சம்பாஷணை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாப்ல பதிவு செய்றாங்க. அல்லாஹ் கேட்பான் அவனை பார்த்து, இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, காஃபிரை பார்த்து, நரகத்திலே வேதனை செய்யப்பட்ட ஒரு காஃபிரை பார்த்து கேட்பான், இப்ன ஆதம், ஓ ஆதமுடைய மகனே, கைஃப வஜத்த மல்ஜஅக, உன்னுடைய தங்குமிடத்தை நீ எப்படி பெற்றுக்கொண்டாய்? உனக்கு நான் தயார் செய்து வைத்திருந்த இந்த நரகம் உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த காஃபிர் பதில் சொல்லுவான், ஃபயகூலு ஷர்ர மல்ஜஅ, யா அல்லாஹ், இதை விட கெட்ட ஒரு இடம் வேற எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. ஷர்ர மல்ஜஅ, இடங்களிலேயே தங்கும் இடங்களிலேயே ஆக கெட்ட இடத்துல என்னைய கொண்டு வந்து சேர்த்திருக்கிற. ஆமா, நீ செஞ்சதுக்கு உனக்கு இதுதான் கொடுக்க முடியும். உன்னுடைய கூலியாக நீ செய்த இந்த உலகத்தில் வாழ்ந்து சம்பாதித்ததனுடைய பிரதி உபகாரமாக பிரதிபலனாக உனக்கு நீயாக தேடிக்கொண்ட இடம் இது எப்படி இருக்கு, நீ தேடிக்கிட்ட இடம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். யா அல்லாஹ், நான் மிக கெட்ட இடத்தில் வந்து மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் கேட்பானா, ஹல் தஃப்ததி பி கிராபில் அர்தி ذهبا, சரி, இதுக்கு பதிலாக இந்த உலகத்தினுடைய பூமியினுடைய அளவுக்கு தங்கத்தை நீ வந்து எனக்கு நீ தந்து இதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வதற்கு நீ விரும்புவாயா? பூமி முழுக்க தங்கம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது பூமியும் அது போன்றது எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் சொல்லிட்டான் மொத்தமா. ஆனா இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல எப்படி எல்லாம் கேட்கிறானா, பூமி முழுக்க தங்கம் அத்தனையும் நீ வந்து கொடுத்து இந்த இடத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதற்கு நீ தயாரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த மனிதன்ட்ட காஃபிர்ட்ட கேட்கிறான். ஃபயகூலு நஅம் யா ரப், யா அல்லாஹ், அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக நான் அதை செய்வேன், நிச்சயமாக நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் காஃபிர் சொல்லுகின்றான். ஃபயகூலு, அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்றப்பா, நீ பொய் சொல்ற. ஏன் தெரியுமா, கத் சஅல்துக அகல்ல மின் ذلك, உலகத்தில் வாழும் போதே நான் உன்னிடத்திலிருந்து நான் என்ன தெரியுமா கேட்டேன், இதை விடவும் ரொம்ப கம்மியான ஒரு விஷயத்தை தான் உன்கிட்ட கேட்டேன். பூமி அளவுக்கு தங்கத்தை எல்லாம் உன்கிட்ட நான் கேட்கல. உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்த்தது நீ என்னைய நம்பு அப்படின்ற ஒரு ஈமானை தான் நான் எதிர்பார்த்தேன். என்னை ஏற்றுக்கொள், லா இலாஹ இல்லல்லாஹ், என்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று ஏற்றுக்கொள் இந்த உலகத்தில் வாழும் போது என்று. இந்த பூமி அளவுக்கு தங்கம்லாம் உன்கிட்ட நான் கேட்கல, என்னை ஈமான் கொள் என்ற அந்த ஒற்றை ஈமானை உன்னிடத்தில் நான் எதிர்பார்த்தேன். ஃபலம் தஃஅல், நீ உலகத்தில் வாழும் போது என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை நம்பவில்லை, என் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபயுமரு பிஹி இலன்னார், எனவே அவன் அந்த நரகத்தின் பக்கம் அவன் கட்டளையிடப்படுவான். நீ நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லி அவனுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ ஈமானுடைய மதிப்பை இது விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு அந்த ஈமான் கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால், ஈமானோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் என்றால், ஈமான் ஒரு உள்ளத்துல வந்துடுச்சுன்னு சொன்னா, அந்த ஈமானை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், எதை வேண்டுமானாலும் இழப்போம், ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கிடைத்த ஈமானை நம்ம இழக்க மாட்டோம். எது போனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு இந்த இஸ்லாம் போதும், இந்த ஈமான் போதும், என்னுடைய ரப்பு எனக்கு போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை.
குர்ஆன்ல ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபிரௌன் சூனியக்காரர்களை எல்லாம் அழைத்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக அவர்களை சூனியம் செய்ய சொன்னான். வந்த கூட்டம் எல்லாம் ஃபிரௌனுடைய ஆதரவாளர்கள், சூனியக்காரர்கள். இந்த பக்கத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னந்தனியாக நின்று முஅஜிஸத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அந்த முஅஜிஸா கைத்தடியை கம்பை போடுகின்றார்கள், அது பாம்பாக மாறுகின்றது. சூனியக்காரர்கள் இதை பார்க்கின்றார்கள். அவங்களுக்கு தெரியும் நாம செய்யறது சூனியம் தான், நம்ம போடக்கூடிய கம்பும் கயிறும் அது கம்பாகத்தான் கிடக்கின்றது, கயிறாகத்தான் கிடக்கின்றது. பார்ப்பவர்களுக்கு பாம்பை போன்று தெரிகின்றது, ஆனா பாம்பு கிடையாது. ஆனா எப்ப மூசா நபி தன்னுடைய முஅஜிஸாவாக இருக்கக்கூடிய அசாவை போட்டாங்களோ அது அப்படியே மாறிவிட்டது பாம்பாகவே. இதை பார்த்து சூனியக்காரர்கள் விளங்கி கொண்டார்கள், இது சூனியம் அல்ல, நாம செய்யறதுதான் சூனியம், ஆனால் மூசா செய்வது சூனியம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அந்த அத்தாட்சியை கண்கூடாக பார்த்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள். யாரு? ஃபிர்அவுனுடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் இப்போது எப்போ முஅஜிஸாவை அற்புதத்தை கண்கூடாக பார்த்தார்களோ இப்போது அவர்களுக்கு ஈமான் கிடைத்து விட்டது, நம்பிக்கை வந்து விட்டது. இது ரப்பினுடைய அத்தாட்சி. ஈமானை விளங்கிக் கொண்டார்கள். இப்போ ஆமன்னா ஈமான் கொண்டு விட்டோம் என்று மூசா நபியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்போ ஃபிரௌனுக்கு கோபம் வந்துடுச்சு. நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு சாதகமாக நீங்கள் வந்தீர்கள், இப்போ என் அனுமதி இல்லாமல் நீங்கள் அந்த மூசாவை நீ ஈமான் கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஃபிரௌனுக்கு கொஞ்சம் கோபம் வருது. கோபத்தில் என்ன செய்கின்றான், அந்த சூனியக்காரர்கள் யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், உங்களை மாறுக்கால் வாங்கிருவேன், உங்களை மாறுக்கால் வாங்கிருவேன். மின் ஹிலாஃபின் சும்மல உஸல்லிபன்னகும் அஜ்மஈன், எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், உங்களை சிலுவையில் அறைந்து உங்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகின்றான். நீங்க திரும்பவும் நீங்க என்கிட்ட ஏன் பக்கம் வரலன்னு சொன்னா, மூசாவை மறுத்துவிட்டு மூசாவையும் அவருடைய ரப்பையும் மறுத்துவிட்டு நீங்கள் என் பக்கம் வரவில்லை என்றால் உங்களை சிலுவையில் அறைந்து மாறுக்கை வாங்கி விடுவேன் என்று மிரட்டுகின்றான். இப்போது அந்த முஃமின்கள் சூனியக்காரர்களாக இருந்து ஈமான் கொண்டார்கள் அல்லவா, ஈமானினுடைய சுவையை உணர்ந்து விட்டார்கள் அல்லவா, அதை பார்த்த பிறகு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் ஒரு வசனத்துல இப்படி சொல்லுவான், காலு, அந்த மக்கள் மூசா நபியை ஈமான் கொண்ட அந்த சூனியக்காரர்கள் சொன்னார்கள், லன் நுஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத், அத்தாட்சிகளில் இருந்து நாங்கள் எதை தெளிவாக பார்த்து விட்டோமோ அதுக்கு அப்புறமும் நாங்கள் உன்னை இறைவனாக நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியுமா? உன்னையே நாங்க ரப்புன்னு சொல்லுவோமா? தெளிவாக ரப்பினுடைய அத்தாட்சியை பார்த்து விட்டோம். அந்த கைத்தடி பாம்பாக மாறியதை பார்த்த பிறகும் வல்லதி ஃபதரனா, எங்களை படைத்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு உன்னையே நாங்க தேர்ந்தெடுப்போமா? நீ எங்களுடைய இறைவன் கிடையாது, எங்களுடைய படைத்த இறைவனுடைய அத்தாட்சியை கண்கூடாக பார்த்து விட்டோம், அவனை விட்டு அவனுடைய அத்தாட்சிகளை விட்டு உன் பக்கம்லாம் நாங்க வர முடியாது சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ஃபக்திமா அன்த கால், நீ என்ன தீர்ப்பு செய்ய நினைக்கின்றாயோ அந்த தீர்ப்பை செய்து கொள். எங்களுக்கு மாறுக்கை வாங்க வேண்டும் என்று நீ சொல்லுகின்றாயா, அதை நீ செய்து கொள் சொல்றாங்க. ஒமா அந்த கால் இன்னமா தக்லி, உன்னுடைய தீர்ப்பு, நீ செய்யக்கூடிய தீர்ப்பெல்லாம் ஹாதிஹில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தினுடைய தீர்ப்பு தான், இந்த உலகத்தினுடைய தீர்ப்பு, இந்த உலகத்துலதான் உன்னுடைய கஷ்டங்கள், நீ கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் இந்த உலகத்தோடு போய்விடும், நாளை மறுமையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த சூனியக்காரர்களுடைய ஈமானினுடைய உறுதியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுதான் ஈமானுடைய தன்மை. உள்ளத்துல ஈமான் புகுந்து விட்டால் எது போனாலும் பரவாயில்லை, உயிர் போனாலும் பரவாயில்லை, ஈமானை யாரும் இழக்க மாட்டார்கள். இதுதாங்க ஈமானுடைய மதிப்பு, ஈமானுடைய தன்மை அதுதான். யாருக்கு அந்த ஈமானுடைய மதிப்பை விளங்கவில்லையோ, ஈமானுடைய மதிப்பு தெரியவில்லையோ, சாதாரண அற்ப காரணங்களுக்காக ஈமானை விட்டு செல்லுவார்கள். அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தில் நசீபு இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். காத்திபுல் வஹியாக இருந்தார் ஒரு நபர்,
வஹியை எழுதக்கூடிய பொறுப்பு அவருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து வசனம், இறைவசனம், வஹி வரக்கூடியதை கண்கூடாக பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எழுத சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு பொறுப்புங்க! வஹியை எழுதக்கூடிய பொறுப்பு. ஒரு தடவை வஹி வருது என்று எழுதுகின்றார். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே வர்றாங்க. கடைசியாக முடிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு முன்னால அடுத்து என்ன இருக்கும்னு சொல்லி இவரா யோசிச்சு சொல்லுவாரு. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். மேல் வசனத்துல அல்லாஹ் ஒரு கருவிலே குழந்தையை எப்படி உருவாக்குகின்றான் அப்படின்ற அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லுவான். கருவிலே குழந்தையினுடைய உருவாக்கம் எப்படி இருக்கும்? முதல் 40 நாட்கள் அது நுத்ஃபா என்ற விந்து துளியாக இருந்தது. அடுத்து அது இரத்த கட்டியாக மாறுது, சதை கட்டியாக மாறுகின்றது, குழந்தையாக உருவம் பெறுகின்றது. இப்படி அல்லாஹ் அந்த குழந்தையை அந்த தாயினுடைய கருவிலே அல்லாஹ் அழகான உருவம் கொடுக்கின்றான். அப்படின்ற வரும்போது ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். படைப்பாளர்களில் அல்லாஹ் சிறந்த படைப்பாளன், படைக்கக்கூடியவர்களில் அல்லாஹ் சிறந்தவன் அப்படின்னு அந்த வசனம் முடியும். அந்த வார்த்தைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதற்கு முன்னால இந்த காத்திபுல் வஹி எழுதினார்ல அவர் சொல்லுவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொல்லுவாங்க, ஹக்கதா உன்சில, நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன வார்த்தையை ஆமோதித்தார்கள். அந்த நேரத்துல ஒரு சின்ன பெருமை வந்துச்சு, பிறண்டு விட்டது அவருடைய உள்ளம் ஈமானிலிருந்து. எனக்கும் வஹி வருகின்றது என்று முர்த்ததாகி விட்டார். அவ்வளவுதான். ஈமானை விட்டு ஒருத்தர் போனாருன்னா அவருக்கு இந்த ஈமான் நசீப் இல்லை என்ற அர்த்தம். மதீனாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியால ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துல ஒரு ஒப்பந்தம் எப்படின்னு சொன்னா, யாராவது மக்காவிலிருந்து தப்பித்து முஸ்லிமாகி மதீனாவிற்கு வந்தால் மீண்டும் நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். அந்த ஒப்பந்தத்துல ஒரு ஒப்பந்தம் இது. ஆனா யாராவது மதீனாவிலிருந்து காஃபிராயி மக்காவுக்கு வந்தா நாங்க திரும்ப அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்து போட்டாங்க. ஏன் தெரியுமா? எவனுக்கு ஈமானுடைய நசீப் இல்லையோ அவன் தான் வருவான், வேற எவனும் வரமாட்டான். அதனால் ஈமானினுடைய மதிப்பை உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் என்ன போனாலும் பரவாயில்ல, என் ஈமான் எனக்கு முக்கியம், என் ஈமானை விட்டு விட்டு நான் போக மாட்டேன். இதுதாங்க ஒரு ஈமானுடைய அடையாளம். எவ்வளவோ செய்திகள் இருக்கு. ஒரு வரலாற்று துணுக்கை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் ஒரு படையில போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில அவர்கள் அனுப்பிய ஒரு படைப்பிரிவு இது. அந்த படைப்பிரிவில் ஒரு வீரராக இந்த தோழர் சஹாபி அவர்களும் போகின்றார்கள். எங்க படை போது? ரோம் நாட்டுக்கு, ரோமர்களை எதிர்த்து போர் செய்வதற்கு போகின்றார்கள். போன இடத்தில் இவர்கள் ஒரு சூழ்நிலையில் கைதிகளாக இவர்களும் ஒரு சில முஸ்லிம்களும் சேர்ந்து எதிரிகளிடத்திலே கைதிகளாக மாட்டிக்கொண்டார்கள். அப்ப எதிரிகள் என்ன பண்றாங்க? இந்த சஹாபியை கூப்பிட்டு போய் அந்த ரோம் நாட்டு மன்னனின் முன்னால் நிறுத்தப்படுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு இவர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் ஒருவர் என்று இவர்கள் அடையாளம் காட்டப்படுகின்றார்கள். அப்ப அந்த அரசன் கேட்கிறான், எப்பா நீ ஏன் நாட்டுல இருந்தன்னு சொன்னா நான் என் ஆட்சியினுடைய பகுதிகளில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை உனக்கு தர்றேன், என்னுடைய ஆட்சியில் உனக்கு பங்கு தருகின்றேன். நீ என்ன செய்யணும்னு சொன்னா எங்க மதத்துக்கு வந்துடும், நீ கிறிஸ்தவனாக மாறிவிட வேண்டும், நசாராக நீ மாறிவிட வேண்டும் என்று சொல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, நீ உன் ஆட்சியில ஒரு பங்கு இல்ல, நீ இந்த ஒட்டுமொத்த அரபு தேசத்தினுடைய ஆட்சியை என் காலுக்கு அடியில் நீ கொண்டு வந்து போட்டாலும் நான் ஒரு மணித்துளி கூட என்னுடைய ஈமானை நான் விட்டு விட்டு இருக்க மாட்டேன், ஒரு வினாடி கூட அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க. அடுத்து ஆசை வார்த்தை காட்டினான், அவர்கள் மசியவில்லை. அடுத்து என்ன பண்றான்? உன்னை நான் கொன்று விடுவேன், நீ முஸ்லிமாய் நீ ஈமானை விட்டுவிடவில்லை என்று சொன்னால் உன் உயிர் உனக்கு சம்பந்தம் இல்லை, உனக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லி அவர்கள் சிலுவையில் கட்டப்படுகின்றார்கள். அம்பெறியக்கூடிய வீரர்களை வைத்து அம்பெறிந்து அவரை கொல்ல சொல்லுகின்றார்கள். அவர்கள்ட்ட சொல்லிட்டான் காதுல போய், நீ எரியக்கூடிய அம்பு அவர் உடம்பில் தைக்க கூடாது, அவருடைய கைக்கு பக்கத்துல அவருடைய காலுக்கு பக்கத்தில் போய் விழ வேண்டும்.
அங்குதான் அது குத்த வேண்டும், அவரின் மீது படக்கூடாது, அவர் கைக்கு பக்கத்துல போய் குத்தணும். அந்த மாதிரி நீங்க அம்பி எறியுங்கள் என்று சொல்லுகின்றார். பயத்துல அவர்கள் ஈமானை விட்டுவிடலாம் என்ற எண்ணத்தில் அந்த அரசன் இவ்வாறு சொல்லுகின்றான். அந்த மன்னன், ரோம் மன்னன், அவ்வாறு எரியப்பட்டார்கள். கொஞ்சம் கூட சளைத்து பார்க்கவில்லை, கொஞ்சம் கூட அவர்கள் அசரவில்லை, ஈமானை விடவில்லை. அடுத்து மூணாவது, மிகப்பெரிய ஒரு சட்டி வைக்கப்படுகின்றது. அந்த சட்டியில் நீர் ஊற்றப்பட்டு அது கொதிக்க வைக்கப்படுகின்றது. தண்ணீர் கொதித்து வெந்நீராக கொதித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது முஸ்லிம்களில் இருந்து கைதிகளாக இருக்கக்கூடிய ஒரு கைதியை அழைத்து வரப்பட்டு, நீ ஈமானை விட்டு விடுகின்றாயா இல்லையா என்று சொல்லும் போது அந்த ஈமான் கொண்ட அந்த மோமின், இல்லை நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றேன், நான் ஈமானை விடமாட்டேன் என்று சொன்ன போது அவரை தூக்கி அந்த சட்டியில் போட்டு அவர் ஷஹீதாக்கப்படுகின்றார். இதை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அடுத்து நீரும் இதே போன்று போடப்பட போகின்றீர் என்று சொல்லுகின்றான். அழைத்து கொண்டு போகப்படுகின்றார்கள். அந்த வெந்நீரில் தான் அடுத்து விழப்போகின்றோம் என்ற ஒன்று நிலைப்பில் போகின்றார்கள். போகும்போது அழுதுகிட்டே போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அழுதுகிட்டே போறாங்க. அப்போ அந்த படை வீரர்கள் பயந்து விட்டார் அப்துல்லா என்று அரசர்ட்ட போய் செல்ற செய்தியை சொல்றாங்க. அப்படியா, அப்புறம் கூப்பிட்டு வாங்க. இப்போ அவர் உற்றுவாரி ஈமான நினைச்சு கூப்பிட்டு வந்த பிறகு அவர்கிட்ட கேட்கிறாங்க. அந்த மன்னன் கேட்கின்றான், இப்போதாவது நீ உன்னுடைய இஸ்லாத்தை விட்டு விடுகின்றாயா, இப்போ விட்டுறியா ஈமான அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபகுன்த அஷ்தஹி, நான் ஈமான விட்டுருவேன் நினைச்சியா நீ? நான் அழுவது ஈமானை பயந்து அல்ல, அல்லது உன்னுடைய வேதனைக்கு பயந்து இந்த ஈமான் விட்டுருவேன் நினைச்சில நீ அழுதுறாத. என்னுடைய அழுகை எதற்கு தெரியுமா? எனக்கு ஒரு உயிர் தான் இருக்குது. நீ இந்த எண்ணெய் இந்த நெருப்பிலே, நீ இந்த வெந்நீரிலே எண்ணெய் நீ போட்டால் ஒரு வினாடியில் என்னுடைய உயிர் போய்விடும். அஷ்தஹி ஃபகுன்து அஷ்தஹி, எனக்கு என்ன ஆசை தெரியுமா? அஷ்தஹி, நான் விரும்புகின்றேன், ஐன் யகூன பிஅததி குல்லி ஷஅரத்தின் ஃபீ ஜஸதி, என் மேனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியினுடைய அளவுக்கு அல்லாஹ் எனக்கு ரூஹை தர வேண்டும், எனக்கு உயிரை தர வேண்டும். ஒவ்வொரு முறை நீ என்னை தூக்கி அந்த தண்ணீரிலே வெந்நீரிலே போடும் போது அந்த அத்தனை முறை நான் அல்லாஹ்விற்காக ஷஹீதாக வேண்டுமே என்று நான் ஆசைப்பட்டேன். அந்த வாய்ப்பு எனக்கு இல்லையே என்றுதான் நான் அழுதேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்களாம். ஈமானுடைய மதிப்பை விளங்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஈமானுடைய மதிப்பு சஹாபாக்கள் நேரடியாக விளங்கி இருந்தார்கள். கிதாப திறந்தா அவ்வளவு செய்திகள்ங்க. சஹாபாக்கள் இந்த ஈமானுக்காக பட்ட கஷ்டங்களும் தியாகங்களும் குமிந்து போய் கிடக்கின்றது. அந்த கஷ்டங்களை தியாகங்களை நாம் உணரவில்லை என்ற காரணத்தினால் ஈமானுடைய மதிப்பு தெரியாம சாதாரணமா எவனையோ பார்த்து விட்டு நம்மளுடைய ஈமான் தேவையில்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமுதாயத்தினுடைய இளம் தலைமுறை தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை யோசிக்கும் போது நாம் அவர்களை வழி நடத்துவதற்கு தவறிவிட்டோமோ என்று யோசிக்க தோன்றுகின்றது. ஒரு சில விஷயங்கள் நாம் இன்று முடிவு செய்யப்பட வேண்டும். செய்தியை முடிச்சுக்கிறேன். அப்துல்லாஹ் ஹுதாஃபா ரலியல்லாஹு இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அந்த மன்னன் விளங்கி கொண்டான், என்ன செஞ்சாலும் இவரை முஸ்லிமாக இருப்பதை விட்டு நாம் தடுக்க முடியாது என்று கடைசியாக சொன்னா, என் தலையில் நீ முத்தமிட்டால் உனக்கு நான் விடுதலை தருகின்றேன் என்று அந்த மன்னன் சொன்ன போது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு யோசிக்கின்றார்கள். ஒரு மனிதனின் தலையில் முத்தமிடுவதற்கு மார்க்கம் எந்த தடையும் சொல்லவில்லை, அது மார்க்கத்திற்கு முரணான செயலும் அல்ல. ஆனா அதே நேரத்துல எனக்கு மட்டும்தான் விடுதலை தருவதாக சொல்லுகின்றார். அடுத்து கேட்கின்றார், நான் உன் தலையில் முத்தமிட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு மட்டும் விடுதலை அல்ல, என் உடன் வந்த அத்தனை முஸ்லிம்களுக்கும் நீ விடுதலை தருவதாக இருந்தால் உங்கள் தலையில் நான் முத்தமிடுகின்றேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு சொன்னார்கள். அதே போன்று அந்த அரசன், அந்த மன்னன் சம்மதித்தான். தலையில் முத்தமிட்டு அத்தனை முஸ்லிம்களை கைதிகளையும் விடுதலை செய்து மதீனாவை நோக்கி அழைத்து வந்தார்கள். மதீனாவிற்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த செய்தியை சஹாபாக்கள் சொன்ன போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஹக்குன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அவர்களுடைய தலையில் முத்தமிடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயம். அத்தனை முஸ்லிம்களையும் ஈமானோடு உயிரோடு மீண்டும் எதிரிகளினுடைய கூடாரத்திலிருந்து உயிரோடு மீண்டும் மீட்டு வந்திருக்கின்றார்களே, அந்த மாவீரன் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அவர்களுடைய தலையில் முத்தமிடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயம் நான் ஆரம்பித்து வைக்கின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு முதலாக அவர்கள் தலையில் முத்தமிட்டு அதை தொடர்ந்து அத்தனை சஹாபாக்களும் முத்தமிட்ட இந்த செய்தியை ஹயாத்து சஹாபால எழுதுறாங்க. அன்பானவர்களே, ஈமானுடைய மதிப்பை விளங்க வேண்டும்.
இன்னைக்கு அந்த மதிப்பு தெரியாததுனால வந்த விளைவினுடைய பின் விளைவினுடைய சூழ்நிலைகள் இன்னைக்கு ஈமானை விட்டு விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமுதாயத்தினுடைய இளம் தலைமுறை தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு சில முடிவுகள் நாம் எடுக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஈமானுடைய மதிப்பு அந்த சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்கள். அந்த ஈமான் அதே ஈமான் தானே இன்னைக்கு நம்மிடத்திலேயே இருக்கின்றது. எங்கே போய்விட்டது நம்மள்ட்ட அந்த ஈமானுடைய உறுதி? இந்த ஈமானுடைய வலி எங்கே போய்விட்டது? கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோம். ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு முஹல்லாவினுடைய, ஒவ்வொரு ஜமாத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை நம்ம கற்றுக் கொடுப்பது கடமை. நமக்கென்று கடமை இருக்கின்றது. நாளை நாம் கேட்கப்படுவோம். உன் கீழே, உன்னுடைய முஹல்லாவிற்கு கீழே, உன்னுடைய இமாமாக இருக்கக்கூடிய உன்னுடைய மஸ்ஜிதிற்கு கீழ் இருக்கக்கூடியவர் இந்த ஈமானுடைய பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பு? கொண்டு வரணும். ஒரு சில கட்டாயமான ஒரு சூழ்நிலைகளை முடிவை எடுத்தாக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு என்ஓசி கொடுக்கிறோம் திருமணத்திற்கு. அந்த என்ஓசிக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்கறது இல்ல நாம. உன்னுடைய மகளுக்கு இந்த தீன் எந்த அளவிற்கு தெரியும்? ஒரு மதரசாவை நம்மளுடைய சூழ்நிலையில இன்னைக்கு நம்மளுடைய ஊர்ல உருவாக்குவது கட்டாயம். கொஞ்ச நேரம் ஒரு மகரிபிலிருந்து ஒரு இஷா வரைக்கும் வயது வந்த பெண்கள் திருமணத்திற்கு முன்னால் கட்டாயமாக அந்த மதரசாவில் அவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்க வேண்டும். மதரசா ரெஜிஸ்டர் பேர்ல அந்த பிள்ளை பேர் இருக்கணும். இருந்தா திருமணம் இந்த ஜமாஅத்துல இருந்து நடத்தி வைக்கப்படும். அதே போல ஆண்களுக்கும் என்ஓசி கொடுக்கிறதா இருந்தா குறைந்தபட்சம் ஒரு தகுதி, அந்த திருமணத்தை பற்றிய ஒரு சில அடிப்படை சட்டங்களை நீ தெரிந்திருக்க வேண்டும். அதற்கென்று உள்ள ஒரு சில நூல்களை நீ படித்துவிட்டு அந்த செய்திகளை நீ அறிந்து கொண்டு வா. என்ஓசி தாரோம் சொல்றது இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையினுடைய கட்டாயமாக இருக்கின்றது. முடிவெடுக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அன்பானவர்களே. எனவே எதிர்காலம் இந்த ஈமானை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது நம்முடைய கடமை. அதை நாம் சீராக செம்மையாக செய்வதற்குரிய வாய்ப்புகளையும் வழிகளையும் நமக்கு காட்டி அதன்படி வாழக்கூடிய நல்ல சாலிஹான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.